ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் குக் அண்ட் டெக் சேனலில் பன்னீர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன், மைதா 3 ஸ்பூன். நீங்கள் டேபிள் ஸ்பூனால் எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். தேவைக்கேற்ப உப்பு, சின்ன ஸ்பூனால் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், பன்னீர் மசாலா நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பன்னீர் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்படி இல்லைனா கரம் மசாலா ஏதாவது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே சின்ன ஸ்பூனால் எடுத்துருக்கேன். ஒரு முட்டை உடச்சி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பன்னீரை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பன்னீர் போட்டுட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுத்தாலும் சும்மாவே சாப்பிடுவாங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது எப்படியே கூட சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போது அதே கடாயில் தாளிப்பு ஜீரகம் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி, இதெல்லாமே பொடியாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு குடமிளகாய் எடுத்து நீட்டு வாகில் கட் பண்ணி வச்சுருந்தேன். உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்க்குறேன். பன்னீருக்கு தேவையான உப்பு நம்ம முன்னே சேர்த்துட்டோம். 2 ஸ்பூன் சோயா சாஸ், 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிரேவி எப்போ தான் கிடைக்கும் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீரை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் சுகர் சேர்க்குறது. கொஞ்சம் ஆனால் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.